மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதுகிறாங்க, கேட் எழுதுகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே நுழையிறதுக்காக ரயில்வேஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, பின்ன நபார்டு அந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வருடம் நீங்கள் கேட்டிங்கன்னா, பேங்கிங் செக்டாரில் ஒரு நல்ல சான்சஸ் வந்து மேஷராசி பசங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது 4ங்கிறது கல்விஸ்தானம்னு நம்ம மறைமுகமாக சொல்லலாம். அப்போ படிப்பில் ஒரு ஆர்வங்கிறது வரும். ஒரு கௌரவங்கிறத வந்து எப்படியாவது நம்ம படிப்பில் வந்து நிலைநிறுத்திடணும். ஒரு வைராக்கியம்னு சொல்லுவோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னா வைராக்கியம் முக்கியம். கண்டிப்பாக நம்ம டெய்லி இதை படிக்கணும். டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, அதை ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது, அந்த ஒரு குணங்களெல்லாம் என்ன பண்ணுவார்னா 4ல் இருக்க குரு கொடுத்துருவார். அப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த குரு கொடுத்துருவார். அப்போ நிச்சயமாக சக்ஸஸ் தானே. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் மேலே இன்னும் நல்லா. ஏன்னா எப்போவுமே மேக்ஸிமம் எக்ஸாம்ஸு செப்டம்பர், அக்டோபரில் தான் நிறைய கால்ஃபேர் ஆகும். அப்போ ஜூன் மந்த்தே குரு பயிற்சி ஏறாரு. நிச்சயமாக இந்த பசங்கள்லாம் நல்ல சுறுசுறுப்போட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல சக்ஸஸ் ரேட்டுங்கிறது குறிப்பாக பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கும்.